ஆயுதம் ஏந்திய தாங்குல் நாகா இனத்தவர்கள் அக்கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குக்கி மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வருகிறது. உக்ருல் மாவட்டத்துல தாங்குல் சமூகத்தினரே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கின்றனர். மணிப்பூரில் அமைதி திரும்ப 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட பேரணி மீது போலீசார் நடத்திய கண்ணீர் வெடிகுண்டு வீச்சால் பெரும் பதற்றமே ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று நடந்த சம்பவம் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆண்டு மே மாதம் மணிப்பூர்ல மெய்தி மற்றும் குக்கி இன சமூகங்களுக்கு இடையே இன கலவரங்கள் வெடிச்சிச்சு. இதுல குறைந்தது 260 பேர் உயிரிழந்ததுடன் 59,000 பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க. மழை நின்றாலும் தூவானம் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கேற்பத்தான் இன்னும் வன்முறைகள் நடந்து கொண்டு வருகிறது மணிப்பூர்ல. சில நாட்களுக்கு முன்னாடி மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்துல குக்கி மற்றும் நாகா சமூகங்களுக்கு இடையே வன்முறை வெடித்ததை தொடர்ந்து 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இவர்களில் 2 குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள், 3வது நபர் தாங்குல் நாகா என்ற சமூகத்தை சேர்ந்தவர். உக்ருல் மாவட்டத்துல தாங்குல் சமூகத்தினரே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கின்றனர். கடந்த 24ஆம் தேதி குக்கி சமூக கிராமங்களான முல்லம் மற்றும் ஷோங்பால் ஆகிய இடங்கள்ல மக்கள் தங்களுடைய வீடுகள்ல உறங்கிக் கொண்டிருந்த போது ஆயுதம் ஏந்திய தாங்குல் நாகா இனத்தவர்கள் அக்கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குக்கி மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வருகிறது. இந்த தாக்குதல்ல 2 கிராம தன்னார்வலர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலரை காயப்படுத்தியதோடு 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைத்ததாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கொல்லப்பட்டுள்ள தொண்டு நிறுவன ஊழியர்களான எல் சித்ஹவ் மற்றும் பி ஹாவோலாய் ஆகிய 2வரும் துப்பாக்கி காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. இந்த சூழல்ல தான் மணிப்பூரில் அமைதி திரும்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இல்லத்தை நோக்கி மணிப்பூர் ஒற்றுமைக்கான கூட்டமைப்பு என்ற தொண்டு நிறுவனத்தினர் சார்பில் பேரணியாக சென்று அவரிடம் 6 அம்ச கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி இம்பால் சென்று குவிந்த போராட்டக்காரர்கள் முதலமைச்சர் மணிப்பூர் முதலமைச்சர் யும்னம் ஹேம்சன் சிங் வீட்டிற்கு செல்ல தயார் நிலையில் இருந்தனர். முதலமைச்சர் வீட்டிற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் போராட்டக்காரர்கள் காத்திருந்த நிலையில கும்பலை கலைக்க சென்ற போலீசார் திடீரென்று கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசாரோட கைகலப்பிலும் அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளுவிலும் ஈடுபட்டதால அங்கு மிகப்பெரிய பதற்றமே உருவாகி இருக்கிறது. கலவரம் நடந்த இடத்திற்கு அருகில் பெண்களால் நடத்தப்படக்கூடிய மார்க்கெட் இருக்கிறதுனால நூற்றுக்கணக்கான பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறியிருக்காங்க. அவர்களில் பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த வன்முறை நிகழ்வுல பாதிக்கப்பட்டவர்களின் நிலவரம் குறித்து இதுவரை கிடைக்கல. பாஜக ஆளும் மணிப்பூர்ல அமைதி திரும்ப வலியுறுத்தி நடத்தப்பட்ட பேரணி மீது போலீசார் ஈவிரக்கமின்றி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு ஏராளமான எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.